சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயார் என்பதை தெரிவித்திருக்கிறார். ஆனால் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு பெரும்பான்மையான இடங்களில் தோல்வியை தழுவும் பட்சத்தில் தன் மீது தவறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டும் பட்சத்தில் தான் ராஜினாமா செய்வதற்கு முன்வருவேன் என்பதை எடப்பாடி இப்பொழுது கூறியுள்ளார். ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் இருந்து நான் ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் என்பதையும் தெரிவித்துள்ளார். அதாவது தோல்வியடைந்த பிறகு நீங்கள் பொதுச்செயலாளராக இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியையும் அமைக்க முடியாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற முடியாது, அப்புறம் உங்களது பதவி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்பதற்கேற்பதான் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். உங்களுக்கு தேவை தனது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஆனால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். உங்களது பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எங்களது நோக்கம் கிடையாது. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், நீங்களே பொதுச் செயலாளராக இருந்து கொள்ளுங்கள். OPS, சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைத்து தொண்டர்களை களத்தில் ஒற்றுமையாக சகோதரர்களாக பணியாற்றுவதற்கு உங்களால் முடியுமா? அப்படி அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் உண்மையான தொண்டர்கள் களத்தில் உண்மையாக களப்பணிகளை ஆற்றுவது கடினம்தான். ஒரு தொகுதியில் 2-3 அணியாக இருந்தால் எப்படி அதிமுகவின் தொண்டர்கள் வேலை செய்ய முடியும்? உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் இதை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். ஏனென்றால் எடப்பாடிக்கு பல அதிமுகவின் தொண்டர்கள் ஆதரவுகள் இருப்பதாக அவரே கூறி வருகிறார். ஆனால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எத்தனை தொகுதிகளில் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியை எதிர்க்கிறார்கள், செங்கோட்டையன் பேச்சு சரி என்பதையும் OPSஐ கட்சியில் இணைக்க வேண்டும் என்பதையும் எத்தனை தொண்டர்கள் கூறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். சரி, எடப்பாடி பழனிசாமியின் ராஜினாமா செய்வதற்கு தயார் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றும் விதமாகத்தான் மாறுகிறது. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை செய்தாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. முதல்வர் பதவியை கொடுத்த சசிகலாவையே கட்சியிலிருந்து நீக்கியவர் தான் எடப்பாடி என்பதும் குறிப்பிடத்தக்கது.